Welcome to Learn English with Me channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு கவலையாக இருந்தால் உங்களால் எப்படி தனியாக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களாகவே இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் I'm going to share 6 techniques to practice English alone. இந்த வீடியோவில் நான் 6 டெக்னிக்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் எப்படி தனியாகவே இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த 6 டெக்னிக்ஸ் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். The first technique is shadowing. What is shadowing? Shadowing means imitating others. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்படியே அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ண போகிறீங்க. வெரி சிம்பிள் இல்லையா? இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ செலக்ட் பண்ண போகிறீங்க. அந்த செலக்ட் பண்ண வீடியோவை ப்ளே பண்ண போகிறீங்க. அது வந்து ஒரு கிட்ஸ் ஸ்டோரிஸாக இருக்கலாம், இல்லை கார்ட்டூன் மூவிஸ், இது மாதிரி சிம்பிளான இங்கிலீஷ் வீடியோவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிவிட்டு இப்போ ஒரு சென்டென்ஸ் அவங்க பேசுகிறாங்க இல்லையா, ஸோ பாஸ் பண்ணுங்கள். அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி மறுபடியும் நீங்கள் பேச போகிறீங்க. ஸோ இதுதான் ஷேடோவிங், இமிட்டேட்டிங். I will do a demo. நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். Go to YouTube, search kids stories with subtitle அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு வீடியோ சூஸ் பண்ணுங்கள். You can choose any video. I am choosing the ugly duckling. ஸோ ugly ducklingன்ற வீடியோவை நான் சூஸ் பண்ணுறேன். Now play the video. வீடியோ ப்ளே பண்ணுங்கள். It was a bright summer afternoon. இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். It was a bright summer afternoon. Now play the video. Mother Duck found a lovely spot under a tree by the pond to lay her eggs. Mother Duck found a lovely spot under a tree by the pond to lay her eggs. She laid 5 eggs. She laid 5 eggs. Suddenly, she noticed that one of the eggs was different from the other eggs. Suddenly, she noticed that one of the eggs was different from the other eggs. இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறீங்க, இமிட்டேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? That's all friends. This is how you will do shadowing. ஸோ இதுதான் ஷேடோவிங். இப்படி தான் நீங்கள் ஷேடோவிங் பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் யூ ஆர் கம்ஃபர்டபுள், நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஆகிட்டீங்க, இது வந்து உங்களுக்கு ஈஸியாகிடுச்சு, உங்களுக்கு கம்ஃபர்ட் ஆகிடுச்சுன்னா தென் யூ கேன் சூஸ் த வீடியோ விச் இஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற வீடியோவை சூஸ் பண்ணி இதே மாதிரி ஷேடோவிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ட்ரஸ்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வில் ஷுர்லி ஹெல்ப் யூ. ஃப்ரெண்ட்ஸ், நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டெக்னிக் விச் இஸ் டாக் டு யுவர் செல்ஃப். இந்த டெக்னிக்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் உங்கள் கூடயே பேச போகிறீங்க. நீங்கள் எடுத்த உடனே மற்றவங்க கூட போய் இப்போ இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ கிராமர் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பதட்டப்படுவீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் உங்கள் கூட பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணுறப்ப நீங்கள் வந்து எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்கள் கூட பேசி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் மற்றவங்களோட பேசுகிறப்ப அது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யூ கேன் டாக் டு யுவர் செல்ஃப் எனிவேர். ஓகேவா? எங்கே வேணாலும் நீங்கள் உங்கள் கூட பேசலாம். ஸோ இப்போ நைட்டு நீங்கள் பெட்டில் படுத்திருக்கீங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்கள் கூடயே பேசுங்க. ஸோ இன் திஸ் வே யூ கேன் ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங். நம்ம எல்லாருக்குமே என்னென்னா எப்படி பேசணும் என்னன்னு தெரியும், ஆனால் நம்ம பேசுகிறப்ப வேர்ட்ஸ்லாம் வராது. அது அப்போ தான் நம்மளுக்கு வந்து திணறும், பேச முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் கூட பேசி உங்கள் மைண்டை வந்து ட்ரைனிங் பண்ணிங்கன்னா, ஸோ இன் திஸ் வே யூ கேன் ட்ரெயின் யுவர் மைண்ட். உங்கள் மைண்டை நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் பேசணும்னு ட்ரை பண்ணுறப்ப சரளமாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். ஓகேவா? இல்லை நீங்கள் ஒர்க்குக்கோ இல்லை எங்கேயோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஒர்க்குக்கோ எங்கேயோ போகிறீங்க, ஸோ எதிலோ ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ வீக்கெண்டுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க, ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக மார்னிங் இப்போ நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுப்போம், இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசலாம். ஓகேவா? இன் திஸ் வே யூ கேன் ப்ராக்டிஸ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன். ஓகேவா? நவ் லெட்ஸ் see the third technique which is picture visualization. For this,
you are going to choose a photo. ஸோ இந்த மெத்தடுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இட் கேன் பி எனி ஃபோட்டோ. இது எந்த ஃபோட்டோவாக வேணால் இருக்கலாம். சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை உங்கள் ஃப்ரெண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேச போகிறீங்க. ஸோ இட் கேன் பி எனி திங். உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தா என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாமே பேச போகிறீங்க. ஃபர்ஸ்ட் யூ கேன் ஸ்டார்ட் வித் சிம்பிள் சென்டென்சஸ். சிம்பிள் சென்டென்சஸோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? I will do the demo for you. ஸோ உங்களுக்காக நான் ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறேன். In this picture, I can see 3 children. They are playing happily. There is a dog under the tree which is barking. And there are some birds on the tree branch. The birds are singing and one bird is flying in the sky. The boy with yellow t-shirt and purple pant is singing and playing, skipping. A girl is playing on a swing. She is wearing red skirt. I think it is the summer season because the climate is too bright. So that's all friends. இது மாதிரி you are going to just explain what you are seeing. நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இன் திஸ் வே யூ கேன் எக்ஸ்ப்ரெஸ் யுவர் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது மாதிரி இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது பேச போகிறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு உங்களோட ஐடியா உங்கள் தாட்டை சொல்ல போகிறீங்க அப்படின்னா அது ஈஸியாக உங்களோட மைண்டுக்கு வரும். அது வந்து இங்கிலீஷ் சென்டென்ஸாகவே உங்களுக்கு ஈஸியாக உங்களால் பேச முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டெக்னிக் which is talking about different situation. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்டான சிச்சுவேஷனை பற்றி பேச போகிறீங்க. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போது நம்ம ஒரு கடைக்கு போனால் அங்கே என்னென்ன சினாரியோ நடக்குன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஸோ நீங்கள் அதை இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம், ஷாப்புக்கு போவோம். ஸோ இப்போ ஜீனி எவ்வளோ இப்படி தானே கேட்போம். ஸோ ஜீனி எவ்வளோன்னு கேட்போம். பில்லு தாங்க அப்படின்னு சொல்லுவோம். சண்டே கடை உண்டா. ஸோ இது மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும் அங்கே என்ன நடக்கும், நம்ம என்ன பேசுவோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்களே இமேஜின் பண்ணிவிட்டு ஒரு ஷாப்புக்கு போனால் நம்ம என்னெல்லாம் பேசுவோம் அப்படிங்கிறத நீங்களே அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணி இங்கிலீஷில் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த சுகர்? கேன் ஐ ஹாவ் த பில் ப்ளீஸ்? வென் டு யூ க்ளோஸ் த ஷாப்? வில் பி த ஷாப் ஓப்பன் ஆன் சண்டேஸ்? Do you have biscuit? ஸோ இது மாதிரி நம்ம என்னெல்லாம் சென்டென்ஸ் பேசுவோம், ஸோ நம்ம எப்படிலாம் ஷாப்பில் பேசுவோம் அப்படிங்கிறத நீங்களே இமேஜின் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அந்த சென்டென்ஸ்லாம் பேச போகிறீங்க. ஸோ உங்களுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பேச போகிறீங்க. ஓகேவா? Now let's move on to the next technique which is record your voice. So in this technique what you are going to do is you are going to just record your voice. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா, ஷேடோவிங். ஸோ நீங்கள் அப்போ ஷேடோவிங் பண்ணுறப்பயே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் மொபைல் ஃபோன்லேயோ இல்லை எனி டிவைஸில் யூ கேன் ரெக்கார்ட் யுவர் வாய்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக் பார்த்தோம் இல்லையா, ஸோ சிச்சுவேஷன் பற்றி பேசுகிறது. ஸோ அது மாதிரி நீங்கள் பேசுகிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்கிறத லிசன் பண்ணணும். இப்படி நீங்கள் லிசன் பண்ணுறப்ப யூ கேன் ஹாவ் த ஃபீட்பேக். ஸோ நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்க ஓகேவா அப்படிங்கிறத உங்களாலேயே வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி நீங்கள் லிசன் பண்ணுறப்ப நீங்கள் என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது, நீங்கள் கரெக்டாக வேர்டெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் கான்ஃபிடென்ஸாக பேசுகிறீங்களா. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறப்ப கான்ஃபிடென்ஸாக பேசுகிறீங்களா இல்லை திக்கி திணறி இது மாதிரி பேசுகிறீங்களா. ஸோ உங்கள் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, உங்கள் சென்டென்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா. ஓகேவா? உங்கள் இன்டோனேஷன், உங்கள் வாய்ஸ் மாடுலேஷன்லாம் எப்படி இருக்குது, கிராமர் கரெக்டான கிராமர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா. ஸோ இது மாதிரிலாம் யூ கேன் ஹாவ் த ஃபீட்பேக். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு ஃபுல்லாக கிராமரோ சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கிராமர் ப்ரொனன்சியேஷன் எல்லாமே தெரிஞ்சாலும் வென் யூ ஆர் நீங்கள் ஸ்பீக் பண்ணுறப்ப இது எல்லாமே பிளாங்காகவும் ஃபார் சம் பீப்புள். ஸோ கொஞ்சம் பேருக்கு எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு எல்லாமே தெரியும், பட் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறப்ப எனக்கு வந்து கிராமர்லாம் நான் மிஸ்டேக் பண்ணுவேன், ப்ரொனன்சியேஷன் பட் ஐ நோ த கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். எனக்கு ப்ரொனன்சியேஷன் தெரியும், இருந்தாலுமே நான் என்னென்னா பேசுகிறப்ப அந்த ஒரு பதட்டத்தில் நான் என்ன பண்ணுவேன், மிஸ்டேக் பண்ணுவேன். ஸோ இன் திஸ் வே யூ கேன் செக் யுவர் ப்ரொனன்சியேஷன், கான்ஃபிடென்ஸ் லெவல் அண்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன், இன்டோனேஷன் அண்ட் கிராமர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒன்ஸ் யூ ஹாவ் அனலைஸ்ட், நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம்
ஸோ இந்த இடத்துல நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த இடத்துல நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா கேர். ஸோ அதில் நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த எந்த பார்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லெவல் கம்மியாக இருக்கோ அதில் நீங்கள் இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ த ஃபைனல் டெக்னிக் இஸ் ரீடிங் அவுட் லவுட். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் லவுடாக ரீட் பண்ண போகிறீங்க. ஸோ ரீடிங் இஸ் த குட் எக்ஸசைஸ். ரீடிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸசைஸ் டு ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படி லவுடாக ரீட் பண்ணுறப்ப உங்கள் ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். we have seen all the 6 techniques. ஸோ நம்ம எல்லா 6 டெக்னிக்ஸ்க்கும் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், you are going to just practice all those 6 techniques. Trust me friends, these techniques will help you surely. ஸோ இந்த 6 டெக்னிக்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.